guys, welcome to my channel. நான் உங்க நானி from Rising Star நானி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி நார் மாதிரி இருக்கிற ஹேரை ஒரே வாரத்தில் எப்படி ஷைனிங்காக மாற்றலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 1. ஃபஸ்ட்டு முடியை டீடாங்கிள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஆயில் வைக்க போகிறோம். நான் தலை குளிச்சு ஒரு 2 days ஆகுது. இன்றைக்கி தான் ஆயில் வைக்க போகிறேன். இருங்க, இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஆயில். இது வந்து கோகனட் ஆயில் ப்ளஸ் ஆர்கன் ஆயில். 2 tablespoon ஆஃப் கோகனட் ஆயில், 1 tablespoon ஆஃப் ஆர்கன் ஆயில். இதை தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆர்கன் ஆயில் வந்து தலைக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக கொடுக்கும். ஹேரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தியாக வச்சுருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹேரை வந்து ரொம்ப ஷைனிங்காக காட்டுறதுக்கு இந்த ஆர்கன் ஆயில் வந்து உதவி செய்யும். ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லாக வச்சுக்கலாம். இந்த ஆர்கன் ஆயில் வந்து செம்ம ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல வாசனை, ஒரு சென்ட் அடித்த மாதிரி ஒரு செம்ம வாசனை அடிக்குது. இதை வந்து தலை ஃபுல்லாக வச்சுக்கலாம். இப்போ வந்து தலைக்கு நான் எண்ணெய் வச்சு முடிச்சிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க என்னோடய ஹேரை. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் என்னோடய முடி வந்து எப்படி உடஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நல்லா தெரியும். இந்த எட்ஜில் காட்டுறீங்க பாருங்கள், இவ்வளோ உடஞ்சி இவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேரை தான் நம்ம வந்து ஜஸ்ட் 1 weekல நல்லா ஷைனிங்காக, இந்த டிவியில் ஹீரோயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக மாற்ற போகிறோம். இப்போ வந்து தலைக்கு நான் நல்ல எண்ணெய் வச்சுட்டேன். அப்படி ஒரு வாசனை அடிக்குது. அந்த ஆர்கன் ஆயில் தான் செம்ம வாசனை அடிக்குது. நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேக் போட போகிறோம். இதுதான் அந்த பேக். ஃபஸ்ட்டு இந்த பேக்கோட ரெசிபி உங்களுக்கு சொல்கிறேன். 1 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி வச்சு நல்லா சாதம் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஆலோவேரா எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டுத்தையுமே அந்த வடிக்காமல் வச்ச சாதத்தையும் அந்த ஆலோவேராவையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 or 3 tablespoon கோகனட் ஆயில் விட்டிங்கன்னா இந்த பேக் வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து இப்போ நம்ம தலைக்கு போட போகிறோம். 1 weekல ஒரு 2 or 3 times யூஸ் பண்ணலாம். இதை போட்டுட்டு ஒரு 1 hour வந்து அப்படியே விட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடணும். இப்போ வந்து நாம் இந்த 1 week சேலஞ்சில் இதை வந்து 3 times யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேலையே ஃபஸ்ட்டு இதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படியே எடுத்து பார்ட்டிஷனாக எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷனாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் தலை முடியில் ஸ்கேல்பில் எல்லாமே படும். ஸ்கேல்பில் முடியில் நல்லா படுற மாதிரி எல்லா பேக்கையும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து தலைக்கு பேக் போட்டாச்சு. நல்லா எல்லா முடிக்கும் படுற மாதிரி நல்லா பேக் போட்டோம். இப்போ வந்து இதை வந்து அப்படியே போட்டு கிளிப் பண்ணிக்கலாம். ஒரு 1 hourக்கு அப்புறமா இதை வாஷ் பண்ணிடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஆர்கன் ஆயில் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து பியூராக கண்ட்ரோல் பண்ணிடும், நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி டே 1 அவ்வளோதான். நான் வந்து 1 hourக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடும். அதை காட்டிட்டு தலை குளிச்சுட்டு வந்து என்னோடய முடி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். 1 hour later. இப்போ பார்த்தீங்களா என் முடி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்து என்னோடய முடி எப்படி இருக்குன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. தலை வந்து ஈரமாக இருக்குது. ஈரத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால் தலையை நல்லா ஆற வச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இப்படி புஃப்னு தூக்கி நினச்சி, இப்போ கொஞ்சம் அப்படியே நார்மலாகிடுச்சு. நான் ஃபுல்லாகவே நல்லா காய வச்சுட்டேன். நல்ல ஒரு ஷைன் தெரியுதுல்ல இந்த இடத்துல எனக்கு ரொம்ப நல்லாவே ஷைன் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. முன்னைக்கு இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே ஷைனிங்காக ஒரு மாதிரி கை இப்படி வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. முன்ன வந்து ஏதோ நாரில் வச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இருங்க நான் பேக் சைட் காட்டுறேன். டே 1 ரிசல்ட் இதுதான்.
டே 2 டே 3ல நாளைக்கு பார்க்கலாம். டே 1 ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். The next day. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. தலைக்கும் எண்ணெயும் வைக்க மாட்டேன், தலைக்கும் குளிக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி பின்னிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. இதுக்கு முன்னை விட எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். The next day. ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு தலைக்கு எண்ணெய் மட்டும்தான் வைக்க போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப பரட்ட முடி மாதிரி வந்து நின்றுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற ஒன்றும் இல்லை. நேற்று வந்து வீடியோ எடுக்க போயிருந்தோம், அதனால் 2 பக்கமும் பிரைட் மாதிரி பண்ணியிருந்தேன்னா அதனால தான் என் முடி இப்படி. இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். அன்றைக்கி வந்து கோகனட் ஆயில் ப்ளஸ் ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணோம் நம்ம பேக் போட்டப்போ. ஆனால் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஆர்கன் ஆயில் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் வச்சுக்கலாம். இதை ஒரு நாள் யூஸ் பண்ணதுக்கே என்னோடய முடி கொட்டுறது வந்து பாதியாக கம்மியாயிடுச்சு. நான் இப்படி ஒரு பக்கம் இந்த பக்கம் சீவி விடுறேன்னா கீழெல்லாம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி என் முடியில என் தலையிலேருந்து அப்படியே முடியாக கீழே இருக்குது. இந்த தண்ணி பாண்டில் நிற்கிற மாதிரி நிற்கும். ஆனால் இப்போ வந்து அப்படியே பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு 3/4 அப்படியே குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் இப்போ முடி கொட்டுது. நீங்களும் இந்த ஆயிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செம்ம வாசனையாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டேவும் சொல்லியிருப்பேன், இது ரொம்ப வாசனையாக இருக்குது. நல்லா வந்து தலையில் ஸ்கேல்பில் படுற மாதிரியெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. நல்லா இந்த முடியோட எண்ட்ஸ்லலாம் படுற மாதிரி நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முடி வேர்களில் விட இந்த எண்ட்ஸில் தான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த இடத்த நம்ம அவ்வளோவா கவனிச்சிக்கவே மாட்டோம். அதனால் அந்த இடத்த மட்டும் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்புறம் தலைக்கு வந்து நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் போல் மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. செம்ம வாசனை. நான் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சேன்னா எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன். இப்போ வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக விடுறதை விட நம்ம வந்து பின்னிட்டோன்னா நம்மளோட முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பின்னிடலாம். இந்த மாதிரி நல்லா பின்னி ரெட்டை ஜடை போட்டு ஒத்த ஜடையோ ரெட்டை ஜடையோ ஏதோ ஒரு ஜடை போட்டு விட்டுக்கலாம். இதை வந்து ஓவர் நைட் விட்டுக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு தலைக்கு ஹேர் ஆயில் மட்டும் வச்சுட்டோமா. இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக தலையில் நல்லா ஊறட்டும். நாளைக்கு என்ன பண்ணலான்றது நாளைக்கு பார்க்கலாம். பாய். The next day. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 4. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சோம் இல்லையா, இன்றைக்கி பேக் போட்டலாம். என்ன பேக்னா, நம்ம ஃபஸ்ட் டே ஒரு பேக் போட்டோம் பார்த்தீங்களா, இன்றைக்கும் அதே பேக் தான் போட போகிறோம். போட்டலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரைடை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, நான் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கி ஃபஸ்ட் டே சொன்னீங்களா, பார்ட்டிஷனாக எடுத்து அப்படியே அழகாக நம்ம ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி நம்ம எல்லா பேக்கையும் போட்டுடலாம். சரிங்களா? அன்றைக்கி போட்டோம்ல அதே பேக் தான். இன்றைக்கி இந்த பேக் தான் போட போகிறோம். இந்த மாதிரி பார்ட்டிஷனாக எடுத்து நம்மளோட தலைக்கு நல்லா படுற மாதிரி நல்லா பேக் போட்டுக்கலாம். நல்லா இந்த முடியோட எண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தலை ஃபுல்லாக வந்து நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி 1 hour காய வச்சு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். 4th டேவோட ரிசல்ட். 1 hour later. இப்போ பார்த்தீங்களா, நான் குளிச்சுட்டு வந்து தலையை நல்லா ஆற வச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டேக்கும் இப்போக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஷைனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டு முன்னாடி இருக்கிறதுனாலலாம் அப்படி இல்லை, சுற்றி எந்த லைட்டுமே இல்லை, ஒரே ஒரு டியூப் லைட் மட்டும்தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், நான் எதுவுமே பண்ணல, வேறு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த பேக்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தலையை நல்லா ஆற வச்சுருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை. இருங்க பேக்லேயும் காட்டுறேன். இன்றைக்கி அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இதை நான் வந்து அப்படியே பின்னிட்டு நைட்டு தூங்கிடுவேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நாளைக்கும் நான் நிஜமாக எதுவும் பண்ண மாட்டேன், அதை நாளைக்கு சொல்கிறேன் வந்து. The next day. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 5.
இன்றைக்கி வந்து நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு தலையை மட்டும் குளிச்சுட்டு தலையை மட்டும் வாரியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய முடி பார்த்திங்களா, நான் எண்ணெய்லாம் வைக்கல, நிஜமாக எண்ணெய் வைக்கல. என்னோடய முடி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு நாளைக்கு பார்க்கலாம். The next day. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 6. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எப்பயும் போல் தலைக்கு நம்ம எண்ணெய் வைக்க போகிறோம். என்னென்னா இந்த ஆர்கன் ஆயில் தான். இந்த ஹேர் கட் ஜர்னிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த எண்ணெய் வைக்கிறது தான். ஏன்னா இந்த ஆர்கன் ஆயிலோட ஸ்மெல் செம்ம சூப்பராக இருக்கும். விட்டால் நான் அப்படியே சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த எண்ணெய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஃபஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹேர் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. அது என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. எங்கள் அம்மா கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க, உன்னோட ஹேர் வந்து ஒரு மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது, என்ன பண்ணுறேன்னு. நான் என் வீடியோவில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னோடய ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கிறது. ஓகே, நாம் இப்போ நம்மளோட பெஸ்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம். அது என்னது, எண்ணெய் வைக்க போகிறோம். நல்லா முடி, தலை, ஸ்கேப்பில் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நல்லா போட்டு நல்லா தலையில் வச்சுக்கோங்க. என்னோடய ஹேர் ஃபால் கூட நல்லாவே குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்குன்னா ஒரு 90% அந்த மாதிரி நல்லாவே குறைஞ்சிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளையோட நம்மளோட அந்த சேலஞ்ச் வந்து முடிய போகுது. நாளைக்கு வந்து டே 7. நாளையோட நம்மளோட சேலஞ்ச் வந்து முடிஞ்சிடும். ஆர்கன் ஆயிலோட வாசனைக்கு வந்து நான் அடிமை என்று சொல்லலாம். நாளையோட இந்த ஹேர் கட் ஜர்னியும் முடிய போது. நாளைக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது இல்லைங்களா. இன்னொரு வாட்டி போடும்போது இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கேல்பில் படுற மாதிரி வச்சுட்டு நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த மாதிரி தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பின்னிக்கலாம். அப்போ தான் வந்து முடி வந்து கொட்டாது. நம்ம நைட்டு தூங்கும்போது எப்போவுமே பின்னிட்டு தூங்கணுன்னா ரொம்ப நல்லது நம்மளோட முடிக்கு. அதனால் நான் பின்னிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, தலைக்கு எண்ணெய் வச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். The next day. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 7, அதாவது லாஸ்ட் டே ஆஃப் ஹேர் கேர் ரொட்டீன். நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காக மாற்றுறதுக்கு 7 days சேலஞ்ச் எடுத்திருந்தோம் இல்லையா. அதில் இன்றைக்கி லாஸ்ட் நாள். நான் வந்து ரொம்ப ஆவலாக இருக்கேன். இப்போ என்னோடய ஹேர் வந்து எப்படி இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் டே இல்லையா. தலையில் வந்து நல்ல எண்ணெய் நல்லா ஊறிடுச்சு. ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேக் போட்டுக்கலாம். என்ன பேக்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே பேக் தான், சேம் பேக். இந்த பேக் வந்து நான் எதிர்பாராத ஒன்றை வந்து அது நிறைவேற்றி கொடுத்துருக்கு. அது என்னதுன்னா, என் தலையில் வந்து கொஞ்சம் நாளாக அந்த ஒரு பூ சொல்லுவாங்க, அது என்ன பூன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு டிசம்பர் பூ மாதிரி அது இருக்கும், பர்பிள் கலரில் இருக்கும். அது வச்சு தலையில் வந்து நல்லா பேன் உக்காந்துக்குச்சு. என்னால் முடியல, ரொம்ப தனவு பிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அது என்ன பண்ணுச்சு, இந்த முட்டை போட சொல்லுவாங்க இல்லையா, ஈர் வைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறைய தலை ஃபுல்லாக இருந்துச்சு. இது போட்டதுனாலேயோ என்னவோ தெரியல, அது சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. அது எதனாலேன்னு எனக்கு தெரியல. இந்த பேக்காலையா இல்லை ஆர்கன் ஆயில்னாலையான்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் தலையில் இருந்த ஈர் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. எப்படி ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு கூட அம்மா சொன்னாங்க, தலையில் இருந்த ஈரெல்லாம் காணாமல் போயிடுச்சு பாப்பா, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே எனக்கு இந்த பேக்கும் அந்த ஆயிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம தலையை பிரைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் பிரைட் பண்ணதுனால அந்தளவுக்கு சிக்கலை. அதனால தான் எண்ணெய் வச்சதும் நீங்கள் பிரைட் பண்ணி
படுத்துக்கோங்க. நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் நிஜமாக பொய்யெல்லாம் சொல்லலை. நல்ல ஷைனிங்காக இருக்குது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது என்னோடய ஹேர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேக் போட்டலாம். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். சரி இதை நம்ம ஒரு சேலஞ்சாகவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து வாரத்தில் என்ன மாதிரி 3 நாள்லாம் போடாதீங்க. ஏன்னா மந்த்லி 4 days போடலாம். அதாவது வீக்கில் 1 வீக்குக்கு 1 times அந்த மாதிரி போடுங்க. ஏன்னா வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது இல்லையா, ஒரு நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து வீக் வைஸ் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து வாரத்துக்கு 1 நாள் அப்படின்னு சொல்லி மாதத்துக்கு 4 நாள் போடுங்க, போதும், சரியாக போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லைங்க, இந்த தலைக்கு வந்து எல்லா நாளும் நம்மளால் பேக் போட முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். திடீர்னு எனக்காவது ஒரு நாள் நம்மளால் டைம் இல்லை, முடியாது, ஊற வைக்க முடியாது. அப்படின்றப்ப அரிசியில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 hours போல் முன்னாடி, ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியல இன்றைக்கி நம்மளால் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அரிசியில் நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை தலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும்ல, ஸ்ப்ரே பாட்டில் வச்சு தலை நல்ல தலை ஃபுல்லாக ஈரம் பண்ணிக்கோங்க அந்த அரிசி தண்ணியில். அது வந்து நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கும் சரி, க்ளோவிங் ஆகிறதுக்கும் சரி, ஷைனிங் ஆகிறதுக்கும் சரி, நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நல்ல தலை ஃபுல்லாக பேக் மாதிரி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுட்டு நீங்கள் தலை குளிக்க போயிடலாம். இது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னால் முடியாதப்போ வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதாவது இது வந்து இது தெரியறதுக்கு முன்னாடி இது எங்கள் அம்மாவோட டெக்னிக். அப்பயும் தலைக்கு வந்து நல்ல ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் நம்ம முடி வேர்களுக்கு. எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த முடி எண்ட்ஸ்லலாம் நிறைய வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் அப்படியே இப்படி சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வச்சுக்கிட்டலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது இது வைக்கிறதுனால எங்கே தலை குளிக்கிறதுக்கு லேட் ஆகிடுமோ, அதாவது தலை குளிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குமோ, தலை முடியல நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குமோ அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணி தானே நம்ம தலையில் வைக்கிறோம். அதனால் அப்படி எதுவுமே இருக்காது. இந்த அரிசி கழுவும் போது அப்படியே வந்துடும்ல அந்த தண்ணி மட்டும், அதே மாதிரி தலையிலேருந்து தண்ணி அப்படியே அழகாக வந்துடும். நீங்கள் பெருசாக கஷ்டப்படவே வேணாம். எப்பயும் போல் 1 hour விட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 hour later. இப்போ பார்த்தீங்களா 1 hour ஆயிடுச்சு. என் தலை வந்து நல்லா காஞ்சிச்சு, பார்த்தாலே தெரியுங்க பாருங்க, நல்லா காஞ்சிச்சு. ஸோ போய் குளிச்சுட்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போவே நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல. இன்னும் ஒரு வாட்டி நல்லா தலையை ஆற வச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். I'm very happy. Start music. இப்போ பார்த்தீங்களா முடியை நல்லா ஆற வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஷைனிங்காக இருக்குல்ல, சூப்பராக. டிஸ்டர்பன்ஸ். ஷைனிங்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நல்ல சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன்,
எந்த அளவுக்கு என்னோடய ஹேர் வந்து ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் ஃப்ரிஸி நல்லா குறைஞ்சி நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு 7 days சேலஞ்சை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. என் தலையில் இருந்த அந்த ஈரு குப்பை பேன் எல்லாமே போயிடுச்சு. என் முடி நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நான் அப்படியே ரொம்ப குஷியாக இருக்கேன். எங்கள் அம்மா நூடுல்ஸ் செஞ்சிட்ருக்காங்க. போய் ஜாலியாக இந்த முடியிலே நான் ரொம்ப குஷியாகிட்டேன். இன்னும் நூடுல்ஸ் வேறு சாப்பிட்டு செம்ம ஜாலியாக இருக்க போகிறேன். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டுறேன். இந்த ஹேர் ஸ்டைலை நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். அந்த ஹேருக்கும் இந்த ஹேருக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் சொன்னேன். இதில் பாருங்களேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு என் முடி. இதே ஹேர் ஸ்டைலை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த எஸ்ஆர் நோ சேலஞ்சில் நானும் என் தம்பியும் பண்ணியிருப்போம். அதில் போய் பாருங்கள், இல்லைன்னா எங்கள் சைடில் நான் போடுறேன். அதுக்கும் இதுக்கும் என் முடிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேர் பேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நானி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை guys. Please subscribe to my channel.